ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காலிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி உள்ள போட்டியை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க போட்டியையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதி வர அளவுக்கு வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓரங்கள் எல்லாம் நுர பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு போட்டால் தான் 65 ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மைதாலாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வேறு எந்த மசாலாஸுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு மாவெல்லாம் கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறையா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், மேக்ஸிமம் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் 1/2 அன் ஹவர் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி உதுத்து விட்டு சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகி வரும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நமக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். 2 சைடும் நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பேட்சையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிட்டா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இனிய நாள் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.